ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் ஊர் ஃபேமஸ்ன்னு தெரியல, கருப்பு உளுந்து சட்னி பண்ண போகிறேன். ஒரு பேனை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 வரமிளகா போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணிவிட்டு வந்து இதில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 இல்லைனா 65 கிராம் வந்துட்டு இது இருக்குது கருப்பு உளுந்து. ஸோ இன்னைக்கு மார்னிங்க்கு மட்டும்தான் இது கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே தீஞ்சிரும். ஸோ அந்த கருப்பு அந்த இது வந்துட்டு இது நல்லா இருக்காது. இது எப்போவுமே மினிமமாக வச்சுருங்க அடுப்பை. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு கம்மி பண்ண முடியாது, நம்ம மாதிரி ரெகுலேட்டர்லாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு 1 to 14, அதுக்கப்புறம் ரொம்ப ஹையில் இருக்கும். ஸோ நான் 12ல் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஹீட்டு. இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் மாறிடுச்சு. நான் மாறினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை போட போகிறேன். போட்டுட்டு இதை கொஞ்சம் ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இது குக் ஆகணும், கொஞ்சம் ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ உப்பு போட போகிறேன். பத்தலைன்னா நம்ம அரைக்கிறப்போ பத்தலைன்னா திருப்பி பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் குழன்னு வந்துடும், தக்காளிலாம் நல்லா வதங்கிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறம் நான் திருப்பி உப்பு போட்டதுமே திருப்பி வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 20%. ஸோ நான் இங்கே வந்துட்டு கழுவி எடுத்து வச்சேன்னா மல்லித்தலை இருக்குது, இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் போட்டுட்டு ஒரு ரெண்டு வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். இதுவும் நல்லா குக் ஆகணும்.
இது எப்போவுமே மினிமமாக வச்சுருங்க அடுப்பை. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு கம்மி பண்ண முடியாது, நம்ம மாதிரி ரெகுலேட்டர்லாம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு 1 to 14, அதுக்கப்புறம் ரொம்ப ஹையில் இருக்கும். ஸோ நான் 12 வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஹீட்டு. இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் மாறிடுச்சு. நான் மாறினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் இங்கே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை போட போகிறேன். போட்டுட்டு இதை கொஞ்சம் ஸ்நாக்ஸி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டுருங்க. இது குக் ஆகணும், கொஞ்சம் ஸ்நாக்ஸி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வந்துட்டு நான் இவ்வளோ உப்பு போட போகிறேன். பத்தலைன்னா நம்ம அரைக்கிறப்போ பத்தலைன்னா திருப்பி பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் குழன்னு வந்துடும், தக்காளிலாம் நல்லா வதங்கிடும். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 50% வதங்கிடுச்சு அந்த எண்ணெயிலே. அதுக்கப்புறம் நான் திருப்பி உப்பு போட்டதுமே திருப்பி வதங்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு 20%. ஸோ நான் இங்கே வந்துட்டு கழுவி எடுத்து வச்சோன்னா மல்லித்தலை இருக்குது, இது போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் நான் போட்டுட்டு ஒரு ரெண்டு வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன். இதுவும் நல்லா குக் ஆகணும். இது அப்போவே பண்ண உளுந்து சட்னி வந்துட்டு இப்போ மிக்சியில் போட போகிறார். நல்லாவே ஆறிடுச்சு. ஆக்சுவலி யூஸ்வலாக இது வந்துட்டு பால்கனியில் வைப்பேன், 2 செகண்ட்ஸில் இது சூடு போயிடும். இப்போ அங்கே இது கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கிறதுனால இப்போ கிச்சனில் வச்சதுனாலையும் சீக்கிரமாக ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஹாய் காய்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச கருப்பு உளுந்து சட்னி. ஆனால் என் பொண்ணுக்கு வந்துட்டு இது வந்து ப்ரௌன் சட்னி, அவள் அப்படி தான் சொல்லுவாள். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஆவி பறக்க பறக்க 2 இட்லி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலி போங்க.
இப்போ வந்து இதை தாளிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன், 6ல் வச்சுருக்கேன். வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். தாளித்து சாப்பிட்டோன்னா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆல்ரெடி தாளித்த பேன்லேயே தான் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடுகு போட போகிறேன். கடுகு இது ஆனதுக்கப்புறம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம இது போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு. வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, போட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். நான் அந்த சூட்லேயே வந்துட்டு இதாயிரும், கலர் மாறிடும். உளுத்தம் பருப்போட கலர் மாறிடும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 14ல் தான் வச்சோம், அதனால் அந்த சூட்லேயே கலர் மாறிடும். பாருங்க மாறி இருக்கா லைட்டாக. மாற்றி இதை எடுத்து கொட்டி தட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஆவி பறக்க 3 இட்லி சட்னி. போய் நம்ம என் பொண்ணுக்கிட்ட ரிவ்யூ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க. நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஹெட்டாந்தி நல்லா இருக்கு. ஹெட்டாந்தி டோராமண்டா நல்லா இருக்கு.